ரிச் டாட் புவர் டாட் டே 2. மைக்கும் ஜிம்மும் நண்பர்கள். அவங்க சின்ன வயசுலேயே நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் தொழில் கூட்டாளி ஆனாங்க சின்ன வயசுலேயே. ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். அவங்க ஒரு சனிக்கிழமை நாளில் கடற்கரையில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம பணக்காரனாகிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாறி மாறி ஆலோசனை சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருந்த வீட்டில் இருந்து ப்ரஷ் பண்ணுற பேஸ்ட் வச்சுருக்கல, பேஸ்ட்டோட பற்படியோட அந்த பற்படி வந்து முன்ன பழைய காலத்தில் அமெரிக்காவிலலாம் எப்படி வந்துடும்னா டியூப்பில் வரும். அதாவது இரும்பு டியூப்பில், அதாவது ஈய டியூப்பில் வரும். அதை இவங்க சேகரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டியூப்பை மொத்தமாக சேகரித்து ஜிம்மோட அப்பா வீட்டில் வந்து கார் பார்க்கிங் இருக்குது, அங்கே வந்து எல்லாத்தையும் கொட்டி வச்சு சேகரிச்சிட்டாங்க. ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முடிவு எடுத்து ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை 2 பேரோட அப்பாவும் கவனிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நல்லா சூடேற்றி அதில் இருக்கிற ஈயத்தை உருக்கி இன்னொரு பிளாஸ்டிக் டப்பியில் ஊற்றுறாங்க. அதை ஊற்றும்போது கவனமாக ஊற்றுங்க அப்படின்னு அவங்க அப்பா எல்லாமே என்டர்டெயின் பண்ணுறாங்க. சரி பசங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறாங்க. அதை முடிச்சிட்டோடனே அந்த 2 அப்பாவும் கேட்குறாங்க, என்னப்பா பண்ணுறீங்க? ஏதோ பானை வச்சு உருக்குறீங்க, நெருப்போட விளையாடுறீங்க, ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கில் ஊற்றுறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜிம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து பணம் சம்பாதிக்க போகிறோம். சரிப்பா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன பொருள் உருவாக்குறீங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் கேட்குறாரு. அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நாணயத்தை உருவாக்குறோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. மூலயமா ஈய நாணயத்தை உருவாக்குறாங்க. அதாவது அமெரிக்க டாலர், அப்போ இருந்த அமெரிக்க டாலரை உருவாக்குறாங்க. இவங்க 2 பேருமே ஷாக். பசங்களை அதட்டக்கூடாது, முதன்முறையாக அதை செய்கிறாங்கன்ட்டு பேரண்ட்ஸ் 2 பேரும் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பொறுமையாக அமெரிக்காவோட நாணயம்னா என்ன, அமெரிக்காவோட நாணயத்தை கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட்டாக ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அது என்ன இல்லீகல் அப்படின்றது விலக்கி சொல்கிறாங்க. அவங்களுடைய முதல் ஸ்டெப்பு, பணக்காரனுடைய முதல் ஸ்டெப்பு வந்து ஃபெயிலியர். ஆனால் இதில் வந்து ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, அமெரிக்காவோட நாணயம்னா என்ன, அதை எப்படி சம்பாதிக்கணும், அது நேர்மையான வழியில் தான் சம்பாதிக்கணும், அதை நம்ம உருவாக்க முடியாது. ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு தொழிலோ பண்ணோம்னா அது மூலிமா நம்மளுக்கு வரும்ன்றதை அன்றைக்கி தெரிஞ்சுக்கினாங்க. டே 2ல இந்த சுவாரஸ்யமான சம்பவம் பார்த்தோம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.